ஒரு மாற்று வாக்களிக்கலாமா இந்த தடவை? வாங்க வாங்க. சரி, ஒரே நிமிஷம் வந்துட்டு போங்க. இந்த கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? ஓட்டு ஏன் கழிச்சு நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? இந்த ஊர்ல எத்தனை பேர் குடிக்கிறாங்க? எத்தனை பேர் குடிக்கிறாங்க தினசரி? உங்க வீட்லயே 2 பேர் இருக்கிறாங்களா? தினசரி ஒரு 600 ரூபா அந்த கடைக்கு போயிடுமா? இதை யாரு வைக்கிறது? ஆளக்கூடிய திமுக அதிமுக தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்குது. டாஸ்மாக் அவங்க தான் இது பண்றாங்க. இதுல இருந்து விடுபடணும்னா நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி தான் பாக்குறீங்களா? டிவியில பாக்குறீங்க. பார்த்து இந்த தடவை மே மாசம் வர்றதுல இது பண்ணுங்க. ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல டாஸ்மாக்கு பூட்டு போட்டுடலாம். சரியா? பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இதெல்லாம் இது பண்ணணும்னா நீங்க ஓட்டு போட வேண்டிய, வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். சரிங்களாம்மா? இந்த தடவை மாத்தி போடலாமா? நான் மாத்திடுங்க. அதுதாங்க தப்பு. யாருமே நன்மை செய்யல. யாருக்கா? சீமானண்ணா? எது அடுத்த தலைமுறைக்காவது நம்ம மாத்த செய்வோங்க. ஏன் நீங்க போன தடவை போட்டதுனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாதிரி நிரந்தர சின்னம் வந்திருக்குது. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான். அப்படி நினைக்காதுங்க. எதுவுமே ஒரே அடியா வளர்ந்ததுன்னா அது முருங்கை மரம் மாதிரி முறிஞ்சிடும். நின்னு நிதானமா சரி. சரி, இந்த வாட்டி நீங்க யாருக்கு வாக்களிக்கலான்ட்டு இருக்கிறீங்க? விவசாய சின்னத்துக்கு தான் போடுவீங்களா? நாம் தமிழருக்கு தான் போடுவீங்களா? ஏன் போடுவீங்க? சரி, விவசாயி போடுவீங்க உங்க பிள்ளைங்களுக்காக. சரி, அவங்க இப்போ 1000 ரூபாய் தராங்களா? அது உங்களுக்கு பயனுள்ளதா இல்லையா? யாரு நல்லமையா செய்யறாங்களோ அவங்க நல்லவங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய், நீ கொடுத்தா 1000 ரூபாய் வாங்கிக்கலாம், இன்னொருத்தர் கொடுத்தா 1000 ரூபாய் வாங்கிக்கலாம். எல்லாமே மனசுல இருக்குமா? யாரு மனசுல அவங்களுக்கு தான் போடுவீங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய் எப்படின்னா 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது. வெளிநாட்டுல கடன் வாங்கி நமக்கு 1000 ரூபாய் தந்துகிட்டு என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு 1000 ரூபாய் தந்தல, உங்களை பஸ்ல இலவசமா கூட்டு போனல, அதனாலதான் கடன் ஆச்சுன்னு சொல்லுவானே தவிர அவன் ஊழல் பண்ணி தின்னா, நான் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி ஊழல் பண்ணி என் பிள்ளைங்க என் பிள்ளை குட்டிங்களை வாழ வச்சுட்டேன்னு சொல்ல மாட்டான். அதனால நல்ல கல்வி யாரு தர்றா பிள்ளைங்களுக்கு? நீங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேர் ஃபீஸ் கட்டுறீங்க? 50,000 1 லட்சம் வச்சு யாரெல்லாம் கட்டுறீங்க? 35,000 வச்சு ஏன் கட்டணும் ஃபீஸ்? அரசாங்கம் ஏன் அந்த இது கொடுக்க மாட்டாங்குது? ஏன் 35,000 வச்சு ஃபீஸ் கட்டுறீங்க? என்ன படிச்சிருக்குது பிள்ளைங்க? என்ன படிச்சிருக்குது? என் பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிறா. ஒருத்தன் இது வாத்தியாருக்கு படிச்சுக்கிறான். இப்ப அவன கம்பெனிக்கு தான் போறான். அந்த பொண்ணு கம்பெனிக்கு வாத்தியாருக்கு படிச்ச பிள்ளையும் கம்பெனிக்கு தான் போகுது. ஏன்னா 207 பள்ளிக்கூடத்தை, அரசாங்க பள்ளிக்கூடத்தை மூடிட்டானுங்க, பிள்ளைங்க வரல அப்படின்ட்டு. ஆனா இவனுங்க அதுக்கு 2000 தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்குறான். பள்ளிக்கூடம் திறக்கிறது எம்எல்ஏ, அமைச்சர், இவனுங்க தான் தனியார் பள்ளிக்கூடம் திறந்துட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வராத மாதிரி தரத்தை குறைக்கிறான். அதனால மக்கள் போல இப்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களா பிள்ளைங்களுக்கு 35,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி 30,000 விவசாய லோனை தள்ள மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அது ஒருபாடு போயிட்டு இவர் மேனேஜர் கூப்பிட்டு எங்கள் பையனை பேசி என்னப்பா வேலை செய்யறீங்க, இந்த மாதிரி நான் அந்த லோன் கொடுக்குற வேலையை செய்யறேங்க, நான் இப்படி தான் படிச்சுங்க, 35,000 நான் வாங்கினேன், அந்த கல்வி கடமை உங்க தள்ளுபடி ஆகிடு, தள்ளுபடி ஆகின்னு பார்த்தா தள்ளுபடி ஆகலை அப்படின்னு.
இந்த 35,000த்துக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டி போட்டு கேட்டாங்க. அது பிற்பாடு இப்போ என்ன பண்ணா அந்த ஓனர் பேசி, எப்பா நீ பார்த்தா பணம் இருக்கிறேன், நீ இவ்வளோ விட்டு படிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், அந்த 35,000 ரூபாய் கட்டிடு அப்படின்னாங்க. அதையும் இது பண்ணி 32,000 கட்டிட்டு வந்தோம். நல்ல வேலை கிடைச்சிருந்துன்னா உங்க படிச்சாங்கல்ல, உங்க வீட்டுல படிச்சாருல அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்துன்னா நீங்க வந்து நேர வாங்கி பேங்க்ல கொண்டு அந்த பைசாயை கட்டு வந்திருப்பீங்களா? இந்த வேலை கொடுக்க வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே கொடுக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, முதல்ல ஒரு பிள்ளை வந்து பேங்க்ல கடன் வாங்கி படிக்க வைக்கிறதே ஒரு இழிநிலை. நாம் தமிழர் இந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா அந்த பிள்ளைக்கு படிப்பு காணலாம். அந்த பிள்ளை டாக்டர் படிக்க விரும்புது, பிஹெச்டி முடிக்க, முனைவர் ஆராய்ச்சி பட்டம் படிக்க விரும்புது, இல்லை அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அது அரசாங்கம் தான் கொடுக்கும். தனியார் கல்லூரி, தனியார் காலேஜ் எல்லாம் இருக்காது. அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுத்துரும். நாம் தமிழர்ல உங்களுக்கு வேற இலவசம் மிக்சி குண்டா அதெல்லாம் தர மாட்டோம். பிள்ளை அதே போல படிச்சு முடிச்சதும் அவங்களுக்கு வேலை, நல்ல சம்பளத்துல அவங்களுக்கு வேலை. சொத்து சுதந்திரம் காணி பூமியா கேக்குறாங்க. நம்ம புள்ள படிக்க வைக்கிறோமா, அதை கொண்டு நம்ம முன்னுக்கு ஏற்ற. நம்மளுக்கு படிக்க தெரியாதான் ஆடு மாடு மேய்ச்சி இந்த சாணி வாரி கொட்டின்னு இப்படி இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க படிச்சிச்சுன்னா அதுங்க எதனா ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை தேடின்னு கிடக்கும் அப்படின்னு தான் படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி. ஆனால் அந்த பிள்ளைங்களை எங்கே பண்ணா டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு வேலைக்கு கூப்பிட்றோம். இப்போ வேலைக்கு கூப்பிடுறாங்க, சாராயம் ஊற்றி கொடுக்கறது வேலைக்கு கூப்பிடுறோம். ஆனால் இந்த வேலையை வளர்க்குறது கௌரவமான தொழில். இது அவமானம்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுக்க கூப்பிடுறோம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு 4-5 பேர் குடிக்காரங்க இருப்பாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுல இது ஏன் முழுவதும் குடிக்கிறாங்களா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம்ல ரெட்டையில சூரியன், இவங்க கட்சிக்காரங்க சாராய தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அங்க இருந்துதான் டாஸ்மாக்கு லாரி 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 லாரியா பெட்டி பெட்டியா சாராயம் வருது. அப்போ இவன் வந்து அதுக்கு மேல கவனம் செலுத்துவானா? அதுல வர கமிஷனை பார்ப்பானா? அவன் ஊர்ல உள்ள மொத்த பேரும் குடிச்சாலும் அவனுக்கு நல்லதுதான். குடிச்சு ஈரல் அழுகி கல்லீரல் அழுகி 30-40 வயசுல தாய்மார்கள் தாலியை பறி கொடுத்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு சாராய வியாபாரம் தான் பிரதானம். தயவு செய்து இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்காக ரெட்டையில சூரியனை விட்டுட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நீங்க ரொம்ப எல்லாம் மாறிவாங்க. தமிழ்நாடுங்கிற வந்துதான் நான் வேற வழி இல்லை. நம்மளை வந்து இருக்குதலுக்குள்ளாக்கிட்டானுங்க. இது ஒரே பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் விவசாய சின்னமும் தான். தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க. சரிங்கம்மா. ஏன்னா மற்ற தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் வரும்போது மட்டும் சந்திப்பாங்க. இவர் வந்து தொடர்ச்சியா எல்லா மக்களோட நர்ஸ் செவிலியருக்காக போராடுறாரு, மருத்துவருக்காக போறாரு, ஆசிரியருக்காக போறாரு. இப்போ தூய்மைப்படி செய்யறாங்களா அவங்களுக்காக போராடுறாங்க. ஏழ்மையில இருக்கிற எல்லாருக்கும் போராடுற ஒரு உண்மையா போராடுற ஒரு தலைவர். மற்றவங்க எல்லாரும் போராடுறாங்க, ஆட்சி வர்றதுக்காக போராடுறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதே தப்பா அவங்களும் செஞ்சிடறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் அரசு வேலை கொடுத்தா நமக்கு இந்த இது எல்லாமே நம்மளே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னா கூட நீங்க எதுவுமே ஒரு ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிடும். ஒரு 50,000 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியிருக்கோம். இது எல்லாம் ஒரு வந்து இது தரத்துக்காக தான் நம்ம ஒரு அரசை நிறுவுறோம். ஒரு ஆட்சி வேணும், நம்ம மக்களுக்கு தேவையான அடிப்படை இது எல்லாமே இந்த ஆட்சியெல்லாம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்தை குவிச்சு ஒரு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், கவுன்சிலர், தலைவர், இத்தனை பொறுப்பு இருந்தும் ஒரு மாற்றமும் நடக்கிறது இல்லை. ஆளு மட்டும் மாறுறாங்க. இந்த முறை பங்காளி நீ நினையா, அடுத்த முறை நான் நினைக்கிறேன், நீ இந்த மானம் ஏர்லையா, நான் தாங்கள் ஏரியில் இந்த மண் எடுக்கிறேன். இந்த மாதிரி மாறி மாறி மக்களோட எல்லா வளத்தையும் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம உழைச்சாதான் நம்ம வீட்டில் சோறு. அதுதான் நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லலாம், அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் யாராச்சும் ஒரு வேலைக்கு போகலாம், அது அவ்வளோதான். அது 2 நாள் 1 வாரம் நம்ம அந்த ஏழ்மையிலே மக்களை பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் இந்த ஆட்சி இன்னும் கொஞ்சம் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக, திமுக, மற்ற கட்சி இவங்களோட கூட்டு. அதனால மற்ற கட்சியை பற்றி சொல்ல, மற்ற கட்சி நீங்கள் ஓட்டு போடுறதும் ஒன்று தான், போடாமல் போகிறதும் ஒன்று தான் உங்களுக்கு. ஏன்னா அவன் வாங்கிட்டு இந்த எஜமான் கூட போயிடுவான், இன்னொருத்தன் வாங்கிட்டு அந்த எஜமான் கூட போயிடுவான். மாறி மாறி இவங்க எஜமானர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது பாருங்க, இந்தியாவிலேயே ஒரு கேவலமான ஆட்சின்னு சொன்னா இந்த ஆட்சி தான். எந்த மக்களுடைய நாள்தோறும் எதனா ஒரு விதவை பொண்ணு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு ரோட்ல வந்து கிடக்குறான், எங்க அப்பா அங்கே வந்து கிடக்குறாரு, பள்ளிக்கு போக முடியாம அழுவுது, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும், நைட்டு ஃபுல்லாக ஒயின் ஷாப் வாசலாண்ட போய் நிற்கிறான். வேலைக்கு எல்லா இடத்தையும் இந்திக்காரன் வந்துட்டாங்க. நம்ம இங்க ஜப்பான் சிட்டி போனோம்னா இந்திக்காரன், ஆலத்தூர் போனா இந்திக்காரன், மாமல்லபுரம், திருப்பூர், கேளம்பாக்கம், நாவலூர் எல்லா இடத்துமே இந்திக்காரனை தான் விட்டுட்டான் உள்ள. நம்ம ஆளு வேலைக்கு எங்க இருக்காங்கன்னா 12 மணி மேலே ஆளே இருக்க மாட்டான், எங்கேயுமே இருக்க மாட்டான். ஒயின் ஷாப்பு திறந்தவொடனே அத்தனை தமிழரெல்லாம் ஒயின் ஷாப்பு கடையில் இருக்கிறான். ஏன் திட்டமிட்டே அவன் குடிக்க வைக்கிறான்.
குடிக்க வச்சு இவனுடைய பொருளாதாரத்தை நீ ஏழைகள் இருந்தா தானே நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன், பரவாயில்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு. 1000 ரூபாய் கூட நம்மளோட சம்பாதிக்க முடியாத திறமை இல்லாம நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்தா போதுங்க. ஒரு மருத்துவம் படிக்கிற நினைக்கிற நம்ம குழந்தைகள் நினைச்சாலும் அதுக்கு எது நம்மளால பூர்த்தி செய்ய முடியல. என் பொண்ணு நல்லா படிக்குது, ஒரு டாக்டர் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் அந்த இடத்த ஒரு பெரிய பொருளாதாரத்தை, பணம் இருந்தாதான் உன் பொண்ணு படிக்க முடியும், பணம் இருந்தாதான் உன் பொண்ணு இங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னே தந்து விட்டுட்டான். நீங்க கொஞ்சம் சிந்திங்க. தொடர்ச்சியா நம்ம மற்ற கட்சிகளும் போட்டுட்டோம், இவரும் வந்தாதான் இப்படிதான் செய்ய போறான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாற்றம். ஏன்னா மற்ற கட்சி வரும்போது ரூபா நோட்டு எடுத்துன்னு வருவாங்க, இல்ல வேற எதுனா எடுத்துட்டு வருவாங்க. நம்ம மரக்கண்டு எடுத்துன்னு வரோம். நீங்க ஓட்டு போடுறீங்களோ போடலையோ அது உங்களுடைய தனிப்பட்ட விற்பனை. எனக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிடுறேன். இந்த மரக்கண்டு வச்சீங்கன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு 400 மரக்கண்டு வேணும்டா சுவாசிக்கிறதுக்கு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்குது வெறும் ஒரு மனுஷனுக்கு 26 கண்டு தான் வச்சுக்கிறான், மரமே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மரத்தை வச்சு சீமான ஞாபகம் வருத்துமா, ரொம்ப வருஷமா இந்த மரம் போலவே அந்த மனுஷனும் போராடின்னு இருக்கிறான், ஒரு ஓட்டை போட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஒரு ஓட்டை போடுங்க. நன்றிக்கா. இருட்டுங்க பரவாயில்ல அண்ணா.